படம். அது டிவி சீரிஸ் கூட சொல்லலாம். இஷ்டன்னு ஒரு படம். அதில் வந்து ஐஸ்வர்யா தத்தா, சோனியா அகர்வால், ஸ்ரீகாந்த், இனியா, மைம் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து சீரீஸை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிருத்வி ஆதித்யா, வாலி மோகன்தாஸ், ஹரிஷ் ஜிஒய் அண்ட் ஐபி கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாப்டராக வருது. ஸோ அந்த 4 கதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வித்தியாசமாக இருந்தது. ஹர்ன்னு ஒரு படத்துலையும் இப்போ ஒரு ஆந்தாலஜி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்து அந்த ஆந்தாலஜி ஸ்டோரிஸ் வந்து தனித்தனி ஸ்டோரி வந்து அப்படியே ஒன்றாயிடும். கடைசியில் எல்லாம் பிளெண்ட் ஆவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக நடக்குது. இதுலேயும் ஃபெமினிசம் அதெல்லாம் வந்து பாராட்டத்துக்கு விஷயமா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கதை வந்து பார்த்தீங்கன்னா 4 கதை. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தத்தாவோட காம்பத்து பால்னு ஒரு இது வருது. அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், அந்த செக்ஸ் எஜுகேஷன் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றது, அந்த இதெல்லாம் அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கை மாறும். அப்போ வந்து இவங்க கிட்ட இந்த பசங்க கிட்ட போக வேண்டிய சிடி வந்து இந்த டீச்சர் கிட்ட போயிடும். அது வந்து ஒரு ஹைலைட்டான சீனு. இது நல்லா இருந்துச்சு. ஹேர் படத்தோட இது நல்லா இருந்துச்சு. சோனியா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே அவங்க ஒரு உறவை புதுப்பிச்சுக்கிறது ஒருத்தங்கிட்ட போவாங்க. ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பாங்க, பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புருஷன் வந்தோடனே அவங்களுக்குள்ளே நடக்கிற மனமாற்றம் தான் கதை. ஸ்ரீகாந்தும் இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் சந்தித்து ஒரு உரையாடல் நடக்கும். அது ரொம்ப பெருசாக இருந்தது. அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். அந்த உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியில் யாருன்றது தெரியும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா குரூப்பும் ஒரு பையனை வந்து அவங்க அந்த வீட்டில் வேலைக்காரன் இருப்பான். ஐஏஎஸ் படிக்கிற பையனுக்கு அவங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்குது தான் 4வது கதை. இந்த படம் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து சோனியா அகர்வாலோட பாட்டும் மைம் கோபியோட பாட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.